வாருமையா போதகரே, வந்தெம்மிடம் தங்கீரும். வாருமையா போதகரே, வந்தெம்மிடம் தங்கீரும். சேருமையா பந்தினில், சேருமையா பந்தினில். சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். வாருமையா போதகரே, வந்தெம்மிடம் தங்கீரும். வாருமையா போதகரே, வந்தெம்மிடம் தங்கீரும். ஒளிமங்கி இருளாச்சே, உத்தமனே வாருமையா. ஒளிமங்கி இருளாச்சே, உத்தமனே வாருமையா. கழுத்திரவு காத்திருப்போம், கழுத்திரவு காத்திருப்போம். காதலனே கருணை செய்வாய், காதலனே கருணை செய்வாய். வாருமையா போதகரே, வந்தெம்மிடம் தங்கீரும். வாருமையா போதகரே, வந்தெம்மிடம் தங்கீரும். சேருமையா வந்து என்னில், சேருமையா பந்தினில். சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். உம்முடைய அன்பின் பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்களில் எல்லாம் நீர் எங்களுக்கு நல்லவராயிருந்து எங்களை நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக, விதங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருபோதும் தீமை செய்யாதவர், நீர் நன்மையை மாத்திரம் செய்கிற ஆண்டவர். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் ஆண்டவரை காண்பித்த தயவுக்காக, இரக்கத்திற்காக, ஆண்டவரை கிருபைக்காக உமக்கு நாங்கள் உளமாற நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே நாங்கள் பாடி ஆராதிக்க போகிற ஒவ்வொரு பாடல்களையும் நீர் ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய நல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதல் பாடலாக தேவனை போற்றி பாடிடுவோம், நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம் என்ற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனை போற்றி பாடிடுவோம். ஆமென்.
இயேசுவை என்றும் துதித்திடுவோம். தேவனை போற்றி பாடிடுவோம். நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் நாமத்தை என்றும் உயர்த்திடுவோம். அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் நாமத்தை என்றும் உயர்த்திடுவோம். ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம். ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம். நம் ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தவரே, வாழ்வில் செய்த நன்மைகளை. தாழ்வில் நம்மை நினைத்தவரே, வாழ்வில் செய்த நன்மைகளை. அளவில்லாவரின் கிருபைகளை என்றென்றும் நாமும் பாடிடுவோம். அளவில்லாவரின் கிருபைகளை என்றென்றும் நாமும் பாடிடுவோம். ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம். ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம். நம் ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம். தேவனை போற்றி பாடிடுவோம். நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். தேவனை போற்றி பாடிடுவோம். நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், வேதனையாவையும் நீக்கிடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், வேதனையாவையும் நீக்கிடுவார். ரட்சிப்பின் தேவன் நம்முடன் இருக்க பயமில்லை என்றும் வாழ்வினிலே. ரட்சிப்பின் தேவன் நம்முடன் இருக்க பயமில்லை என்றும் வாழ்வினிலே. ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம். ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம். நம் ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம். தேவனை போற்றி பாடிடுவோம். நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். தேவனை போற்றி பாடிடுவோம். நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். சாத்தானின் சேனைகள் எதிர்த்தாலும் யுத்தத்தில் வல்லவர் ஜெயம் தருவார். சாத்தானின் சேனைகள் எதிர்த்தாலும் யுத்தத்தில் வல்லவர் ஜெயம் தருவார். கர்த்தரின் கரத்தில் காத்திருப்போம். கடைசி வரை நம்மை நடத்திடுவார். கர்த்தரின் கரத்தில் காத்திருப்போம். கடைசி வரை நம்மை நடத்திடுவார். ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம். ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம். நம் ரட்சிப்பின் தேவனில் தேவனை போற்றி, தேவனை போற்றி பாடிடுவோம். நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். தேவனை போற்றி பாடிடுவோம். நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். மேகம் மீதில் தோன்றிடுவார், வேகமாய் நம்மை சேர்த்திடுவார். மேகம் மீதில் தோன்றிடுவார், வேகமாய் நம்மை சேர்த்திடுவார். விண்ணில் காகளம் தொனித்திடவே, மகிமையில் நாமும் வாழ்ந்திடவே. விண்ணில் காகளம் தொனித்திடவே, மகிமையில் நாமும் வாழ்ந்திடவே. பாடுவோம். ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம். ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம். நம் ரட்சிப்பின் தேவனில் ஆராதிப்போம், ஆராதிப்போம்.
ஆர்ப்பரிப்போம் ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம் ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம் நம் ரட்சிப்பின் தேவனை போற்றி பாடிடுவோம் நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம் தேவனை போற்றி பாடிடுவோம் நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் நாமத்தை என்றும் உயர்த்திடுவோம் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் நாமத்தை என்றும் உயர்த்திடுவோம் ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம் ரட்சிப்பின் Come on, ஆராதிப்போம் ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம் ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம் நம் ரட்சிப்பின் தேவனில் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார் வேதனையாவையும் நீக்கிடுவார் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார் வேதனையாவையும் நீக்கிடுவார் ரட்சிப்பின் தேவன் நம்முடன் இருக்க பயமில்லை என்றும் வாழ்வினிலே ரட்சிப்பின் தேவன் நம்முடன் இருக்க என்றும் வாழ்வினிலே ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம் ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம் நம் ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவோம் வேதத்தில் வாசிக்கிறோம் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஹல்லேலூயா ஆமென் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிற ஒரு நல்ல ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம் ஆமென் நம்முடைய கண்ணீரின் சூழ்நிலைகளை அவர் அறிந்து ஆமென் நம்முடைய வாழ்க்கையில் அவர் இடைபடுகிற தேவனாய் இருக்கிறார் நிறைய நேரங்களிலே ஜெபம் பண்ண வேண்டும் என்று நாம் உட்கார்ந்து இருக்கும் பொழுது வாய்களிலே வார்த்தை வர முடியாத அளவிற்கு தயக்கத்தோடு கண்ணீரோடு ஏக்கத்தோடு இருக்கிற வேளைகளிலே நம்முடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பை அறிந்து பதில் தருகிற ஒரு நல்ல ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம் ஹல்லேலூயா அவர் நம்முடைய ரட்சிப்பின் தேவன் ஹல்லேலூயா நீரே எங்கள் ரட்சிப்பின் தேவன் ஹல்லேலூயா இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே கலிகூர்ந்து கீதம் பாடு சாலேமின் ராஜா நம் சொந்தமானார் சங்கீதம் பாடி ஆடு தெரிந்த பாடல் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு சாலேமின் ராஜா நம் சொந்தமானார் சங்கீதம் பாடி ஆடு கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு சாலேமின் ராஜா நம் சொந்தமானார் சங்கீதம் பாடியாடு அல்லேலூயா 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 அல்லேலூயா
பாதாள வழி விலக்கி பாவத்தின் சுமை அகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதியின் பாதையிலே அவர் நீதம் நம்மை நடத்துகின்றார். நீதியின் பாதையிலே அவர் நீதம் நம்மை நடத்துகின்றார். எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார் சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார் சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே. பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நீதம் வாழுவோம். பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நீதம் வாழுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா சாலேமின் ராஜா நம் சொந்தமானார் சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார் சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
பாதாள வழி விலக்கி பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதியின் பாதையிலே அவர் நீதம் நம்மை நடத்துகின்றார். நீதியின் பாதையிலே அவர் நீதம் நம்மை நடத்துகின்றார். எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது சங்கீதம் 3வது வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவர் நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகிறவர். சில நேரங்களில் சில காரியங்களுக்காக நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும் வாசல்கள் திறக்கப்படாது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இஷ்டத்துக்கு நடத்துகிறவர் அல்ல, அவர் நீதியின் பாதையில நடத்துகிறவர். ஆமென். அவருக்கு தெரியும் எது சரி எது சரியான பாதை என்று. அந்த நீதியின் பாதைகள்ல தான் ஆண்டவர் நம்மை நடத்துவார். நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னும் ஜெபம் கேட்கப்படல, இன்னும் வாசல்கள் திறக்கப்படல. அப்படின்னா இன்னும் ஆண்டவர் உங்களுக்கான நீதியின் வாசல்களை திறக்கலன்னு அர்த்தம். இனி உள்ள காலங்களிலே ஆண்டவர் தம்முடைய வசனத்தின்படியே நீதியின் வாசல்களை திறந்து உங்களை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. லேமாண்டாலாரானா சந்தேரமா கராதியாலாராஸ். ஆமென். நம்முடைய தேவன் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நம்முடைய இஷ்டமான பாதைகளில் அல்ல. ஆமென். அவருடைய சிந்தையிலே நமக்கென்று ஒரு பாதை வைத்திருப்பார். அது சில வேளை செங்கடலின் உள்ளாக இருக்கலாம், யோர்தானுக்கு நடுவாக இருக்கலாம். அதுதான் அவருடைய நீதியின் பாதை. அவருக்கு மகிமையை கொண்டு வருகிற பாதை அதுவே. ஓ ஹல்லேலூயா. லேமாண்டா கலரனா சந்தரபா கதிரனானே. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தின போது செங்கடலின் வழியாக அவர்களை வழி நடத்தினார். அங்கே இருந்த ஒருத்தர் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். ஆண்டவருடைய வழிகள் அற்புதமானவைகள், அவைகள் அதிசயமானவைகள், அவருடைய வழிகள் மிகவும் ஆழமானவைகள். லேமாண்டாலானா சந்தேரா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை அன்றைக்கு ஆண்டவர் ஒரு சாதாரண தரை வழியாக நடத்தி இருந்தார் என்று சொன்னால் இன்றைக்கு வரைக்கும் நாம் அந்த வார்த்தையை சொல்லி இருக்க மாட்டோமே. ஆனால் அவருடைய நீதியின் பாதை, ஆமென், இன்றைக்கும் அவரை ஆராதிப்பதற்கு, அவரை மகிமைப்படுத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சில வாசல்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே திறக்க விரும்புகிறார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். அந்த ஒரு சரணத்தை மாத்திர
மாத்திரம் சேர்ந்து பாட போகிறோம். நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார். எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. சேர்ந்து கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார். சத்தமாய் நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார். எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவஜனமே சத்தமாய் அல்லேலூயா அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா சாலேமின் ராஜா நம் சொந்தமானார். சங்கீதம் பாடியாடு. சத்தமாய் கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா சாலேமின் ராஜா சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா அல்லேலூயா. லேமனா சந்தலஹரதியா கடதினமரா. ஆமென். நீதியின் வாசல்களை நீதியின் பாதைகளிலே ஆண்டவர் உங்களை நடத்துகிறார். ஆமென். அடைக்கப்பட்ட வாசல்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே நீதியின் பாதைகளை திறக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்கனவே ஆண்டவர் அப்படிப்பட்ட வாசல்களை திறந்திருப்பார் என்றால் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. ஆமென். நீதியின் பாதைகளிலே என்னை நடத்துகிற தெய்வம் ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறீர். அதிலே தடைகள் வரலாம், அதிலே போராட்டங்கள் வரலாம், ஆனால் என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார். உடமனா சந்தரஹலாதியாந்தே லேமண்டா கடதீர மரண்டயா லிமனா சந்தனா உடமக்கனா செகிடஹலா ஹதீசா ஏ மாதா கடதியால மரா கபரா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாசல்களை நினைத்து கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் உங்களுக்காக திறந்த வாசல்கள் மேன்மையானது, உயர்ந்தது, நீங்கள் சிந்தித்து பார்த்திராதது. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. இனியும் நாட்கள் உண்டு. ஆண்டவர் உங்களை சந்தோஷத்தினாலே மகிழ்ச்சியினாலே அவர் நிரப்புவார். ஆமென். இன்னும் நாட்கள் முடிந்து போகவில்லை. உங்களுக்கென்று ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிற கிரியைகள் இன்னும் முடிந்து போகவில்லை. ஹல்லேலூயா. Thank you அப்பா. இன்னொரு பாடலை கூட பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா
வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். பாடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. பாவத்திலே மரித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயிர்த்து விட்டேன். பாவத்திலே மரித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயிர்த்து விட்டேன். எனவே பாடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், ஆமென். பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. ஆவி என்னும் ஆடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். ஆவி என்னும் ஆடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். Come on everyone. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. வசனம் என்னும் சத்துணவை வாழ்நாளெல்லாம் ஊட்டுகிறார். வசனம் என்னும் சத்துணவை வாழ்நாளெல்லாம் ஊட்டுகிறார். எனவே ஆடுவோம், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய ஜனங்கள் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள். ஓ, அப்பாவினுடைய சமூகத்திலே come on, சத்தம் உயர்த்தி உங்களால் எவ்வளவு முடியுமோ ஹல்லேலூயா. ஆடுவோம், கொண்டாடுவோம்,
ஆடுவோம், நடனமாடுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்தால் நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்த உபகாரங்களுக்கு இணையாய் அதற்கொப்பாய் எண்ணத்தை நாம் ஆண்டவருக்கு செய்துவிட முடியும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறதை விட வேற மேலான ஒரு விஷயம் செய்துவிட முடியாது. வாய்களை திறந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எல்லையில்லா பேரின்பமே, அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே, அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே, அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா. சத்தமாய் நல்ல தெய்வமே, எங்கள் இயேசுவே. ஓ ரபா சந்தலன ஹந்தேலே மந்தரமா கனவியா யந்த கனா சந்தேரேனமா. ஹல்லேலூயா. ஓ நீர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய கிருபைக்காக நன்றி. பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்காக ஆமென். கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக நீர் அடிபட்டீரே, அதற்காய் உமக்கு நன்றி அப்பா. நீர் சிந்தின இரத்தத்தின் முகாந்திரம் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் மாறி இருக்கிறோமே. உம்முடைய சிலுவையின் நிழலுக்குள்ளாக வந்திருக்கிறோமே. ஓ ரபனா சந்தல வரவா கனதியால வரவா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே, அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஆராதனை வேளையில் எல்லாரும் ஆண்டவருடைய அன்பை நினைத்து பார்ப்போம். அவர் நமக்காக ஆமென் காண்பித்த அவருடைய அன்பு, அவருடைய பாசம் அது சாதாரணமானது அல்ல. கல்வாரி சிலுவையை ஆண்டவர் நமக்காகத்தான் சுமந்தார். ஒரு பக்கம் வேதனைப்பட்டு அவர் சுமந்தா கூட மறுபுறத்திலே அவருடைய சிந்தையில் இருந்தது நாம் தான். நம்மை நினைத்து தான் ஆண்டவர் அதை செய்தார். ஆமென். வேதத்திலே ஒரு வசனம், மிகவும் வருத்தத்திற்குரிய வசனம். அதை நம்ம கேட்கும்போது நமக்கு அவ்வளவு வருத்தமாக இருக்கும். வசனம் என்னன்னா, இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார் என்கிற வசனம். இந்த வசனத்தில் ஏன் அப்படி நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, இவர் சர்வலோகத்தின் அதிபதி. யாரு? நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவர் படைத்த அந்த மனுஷங்களுக்கு முன்பாக நிற்க வேண்டிய ஒரு கதிகேடு அவருக்கு வந்ததே. அதற்கு யார் காரணம்? நம்முடைய பாவங்கள் தானே, நம்முடைய அக்கிரமங்கள் தானே. அவர் நம்மை அவ்வளவாய் நேசித்தார். நம்மை தூக்கி எடுப்பதற்காக எவ்வளவு கீழாக போக வேண்டுமோ, ஒரு நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அவர் தம்மை தாமே தாழ்த்தி, தம்மை தாமே வெறுமையாக்கி, அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயலானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆராதனை வேளையில உண்மையாய் ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க கண்களை மூடி கரங்களை உயர்த்தி 2 வார்த்தை சொல்லுங்க. அப்பா, நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் அப்பா. உள்ளத்தில் இருந்து சொல்லுங்க, உம்மை நேசிக்கிறேன் அப்பா. அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். சேர்ந்து பாடுவோமா?
ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். எப்போதும் உம் புகழ் தானே, என் நேரமும் ஏக்கம் தானே. எப்போதும் உம் புகழ் தானே, என் நேரமும் உம் ஏக்கம் தானே. எல்லாம் நீர்தானே ஐயா, எல்லாம் நீர்தானே. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. பலியாகி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. ஒளியாய் வந்தீரையா, ஒளியாய் வந்தீரையா. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா. உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா. என் நேசர் நீர்தானையா ஐயா, என் நேசர் நீர்தானையா. என் நேசர் நீர்தானையா ஐயா, என் நேசர் நீர்தானையா. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு, அளவிட முடியாத அந்த அன்பு. ஆமென். எந்த ஒரு விஷயத்தையும் அதற்கு நிகராக நாம் வைக்கவே முடியாது. அவ்வளவு நீளமும் உயரமும் ஆழமும் அகலமுமான அன்பு. அந்த அன்புக்காக கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனையின் மீதியான பகுதிகளை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி 18வது சங்கீதம் 25வது வசனத்திலிருந்து 50வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். சங்கீதம் 18 25வது வசனத்திலிருந்து 50வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை இரட்சிப்பீர், மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர்,
என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார்? என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன். அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைகட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் கூப்பிடுகிறார்கள், அவர்களை இரட்சிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதில்லை. நான் அவர்களை காற்று முகத்திலே பறக்கிற தூளாக இடித்து தெருக்களில் உள்ள சேற்றை போல் அவர்களை எரிந்து போடுகிறேன். ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். அவர்கள் என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடங்குகிறார்கள். அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அரண்களிலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள். கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. என் இரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான இரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 66வது சங்கீதம் 5வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 66வது சங்கீதம் 5வது வசனம் நாம் வாசிக்கலாம். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். மறுபடி வாசிக்கலாம். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு இடைபடும்படியாக, பேசும்படியாக நல்ல ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனைகளிலே நீர் மகிமைப்பட்டதற்காக நன்றி. இப்பொழுதும் நீர் பேசுகிற இந்த வார்த்தையை கேட்கும்படி நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். எங்களோடு இடைபடும், எங்களோடு பேசும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு அருமையான ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 66வது சங்கீதம் 5வது வசனம். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். இன்றைய தினத்தின் பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். இந்த பிரசங்கத்தினுடைய சுருக்கத்தை உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்றால், அநேக ஜனங்கள் உங்களுடைய வீட்டில் அல்லது உங்களிடத்தில் வந்து கர்த்தர்
கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறார்கள். அநேகர் உங்களுடைய வீட்டில் உங்களிடத்தில் வந்து கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை பார்த்து அவர்கள் தேவனை மகிமைப்படுத்த போகிறார்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன செய்தாலும் அதன் மூலமாக அவருக்கு மகிமை உண்டாகும்படியே அதை ஆண்டவர் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை, அற்புதங்களை, அடையாளங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். அதன் மூலமாக தேவன் மகிமைப்படும்படிக்கே அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார். ஆமென். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். நம்முடைய ஆண்டவர் மனுபுத்திரரிடத்திலே நடப்பிக்கிற கிரியையில் பயங்கரமானவர். அவரை போல பயங்கரமான காரியங்களை மனுபுத்திரரிடத்தில் யாராலும் நடப்பிக்க முடியாது. அப்படிப்பட்ட அதிசயமான, அற்புதமான, பரிசுத்தமான, உண்மையான காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்கிறார். வேத புஸ்தகத்தில் உள்ள இந்த வார்த்தை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மனுபுத்திரரிடத்தில், மனுஷர்கள் இடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். அவருக்கு இணையாய் மனுஷர்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்க ஒருவராலும் கூடாது. ஆமென். வேத புஸ்தகத்திலிருந்து, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் மனுஷர்களுக்கு நடுவே செய்த அதிசயமான, அற்புதமான செய்கைகளை உங்களால் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். தேவனுடைய செய்கைகள் என்றால் என்ன? தேவனுடைய செய்கைகள் எப்படிப்பட்டது? வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 111வது சங்கீதம் 2வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 111வது சங்கீதம் 2வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய செய்கைகள் எப்படிப்பட்டது? பெரியவைகள். முதலாவது, கர்த்தருடைய செய்கைகள் என்றால் ஏதோ வெறும் வார்த்தையில் சொல்லிவிட்டு போகிறதல்ல. வேதம் என்ன விளக்கம் கொடுக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய செய்கைகள் எப்படிப்பட்டது? பெரியவைகள். கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமா இருக்கிறது. கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகள் மாத்திரம் அல்ல, யாரெல்லாம் கர்த்தருடைய செய்கைகளில் பிரியப்படுகிறார்களோ அவர்கள் மாத்திரமே அதை ஆராய்ந்து பார்க்க முடியும். ஆமென். கர்த்தர் ஒரு மகத்தான ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருந்தாலும் கூட நீங்கள் அந்த செய்கையிலே பிரியமுள்ளவர்களாய் இருந்தால் மாத்திரமே, கர்த்தருடைய கிரியையில் ஆர்வமுள்ளவர்களாய் இருந்தால் மாத்திரமே நீங்கள் அதை ஆராய்ந்து பார்க்க முடியும். ஆமென். இந்த வசனத்தில் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளில், அதாவது கர்த்தருடைய செய்கைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாய் இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை யார் கனம் பண்ணுகிறார்களோ அவர்களிடத்தில் சொன்னால் மாத்திரமே நீங்கள் சொல்லுகிற அந்த சாட்சிக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. ஆமென். கர்த்தரை அறியாத பிள்ளைகளிடத்திலே, தேவ பக்தி இல்லாதவர்களிடத்திலே ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தார் என்று சொன்னால், ஒன்று அவர்கள் ஆமென் உங்களை அற்பமாய் எண்ணுவார்கள், அல்லாவிட்டால் வேறு சில காரியங்களை உங்களை பார்த்து கூறுவார்கள். ஆனால் வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய செய்கைகளில் பிரியப்படுகிற அனைவராலும் ஆராயப்படுகிறவைகளாய் இருக்கிறது. தேவ பக்தியுள்ள ஒருவரிடத்திலே போய் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை, கர்த்தர் உங்களுக்கு செய்த அந்த சாட்சிகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது அவர்கள் யோசிப்பார்கள், எப்படி ஆண்டவர் இவர்களுக்கு செய்தார், இந்த ஆண்டவர் ஏன் எனக்கும் செய்ய முடியாது என்பதாய் அவர்கள் யோசிப்பார்கள். சோ கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிறவர்களால் ஆராயப்படுகிறவைகளுமாய் இருக்கிறது என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. இரண்டாவது, கர்த்தருடைய செய்கைகள் எப்படிப்பட்டது? சங்கீதங்களின் புஸ்தகம் 92வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 92:4. எஸ், கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினீர்,
உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். கர்த்தருடைய செய்கைகள் ஒரு மனுஷனை மகிழ்ச்சி உள்ளவனாய் மாற்றுகிறது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் அவரை ஆராதித்தாலும் நிறைய நேரங்களிலே இந்த மகிழ்ச்சியிலே குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம். சில காரியங்களுக்காக பல வருஷம் எதிர்பார்த்து நாம் இருந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த மகிழ்ச்சி நம்மை விட்டு அற்று போகிறது. ஆனால் வேத புஸ்தகம் சொல்லுகிறது, கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். கர்த்தருடைய செய்கைகள் உங்களை மகிழ்ச்சியாக்கும். வேத புஸ்தகத்திலே ஆமென் அன்னாள் என்கிற ஒரு பெண்ணை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம். ஆமென் அங்கலாய்த்தவளாய், விசாரப்பட்டவளாய், விசனமடைந்தவளாய், தேவனுடைய ஆலயத்தில் இருந்து ஒரு மனக்லேசம் நிறைந்த அந்த ஸ்திரியாய் அவள் அங்கே இருந்து விண்ணப்பம் பண்ணினாள். ஆமென் அந்த விண்ணப்பம் பண்ணிவிட்டு அந்த அங்கலாய்ப்பை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றிவிட்டு தேவனுடைய வார்த்தையின்படியே வார்த்தையை பெற்று அங்கிருந்து அவள் திரும்பி வருகிறாள். ஆமென் மறுபடி சாமுவேல் பிறந்த அந்த சாமுவேலை கொண்டு போய் கர்த்தருடைய ஆலயத்தில் விடும்போது அவள் பாடின பாட்டு சாதாரணமானதல்ல. அது ஒரு தீர்க்க தரிசனம் நிறைந்த பாடல், தீர்க்க தரிசனம் நிறைந்த ஒரு ஆராதனையை அவள் அங்கே செய்கிறாள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் ஆமென் அவருடைய செய்கைகளால் நம்மை மகிழ்ச்சியாக்குகிறார். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஆமென் இப்படிப்பட்ட மகிழ்ச்சி இல்லாமல் இருக்குமே, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் தம்முடைய செய்கைகளால் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய செய்கைகளால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனென்றால் வேத புஸ்தகம் சொல்லுகிறது, கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். தேவனுடைய செய்கை நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது சங்கீதம் 4வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 33:4 வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமும் ஆயிருக்கிறது. மறுபடி வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமும் ஆயிருக்கிறது. கர்த்தருடைய செய்கைகள் எப்படிப்பட்டவைகளா இருக்கிறது என்று சொன்னால் உண்மையுள்ளவைகளா இருக்கிறது, நம்பத்தக்கவைகளா இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய செய்கைகள் நம்ப முடியாதவைகள் அல்ல, அவைகள் நம்பத்தக்கவைகளா இருக்கிறது. ஆமென். செங்கடலை உலர்ந்த தரையாக மாற்றி அதன் நடுவே தம்முடைய ஜனங்களை நடத்தி வந்தார். ஆமென். அதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கிறதா? இல்லை. கர்த்தர் அற்புதமாய் ஆமென் அதை செய்ததை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அதை நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் அதை உண்மையிலே நடப்பித்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசித்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய செய்கைகள் சத்தியமானவைகள், அவைகள் உண்மையுள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமென். அதிலே பொய் அல்ல, புரட்டு அல்ல, ஏதோ மந்திரமும் தந்திரமும் நிறைந்ததல்ல. கர்த்தருடைய செய்கைகள் உண்மையுள்ளவைகளாய் சத்தியமுமானவைகளாய் அவைகள் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகளாய் இருக்கிறது. கர்த்தருடைய செய்கைகள் நம்மை மகிழ்ச்சியாக்குகிறது. கர்த்தருடைய செய்கைகள் எல்லாம் உண்மையுள்ளவைகளாய் இருக்கிறது. 4வது வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது சங்கீதம் 17வது வசனம் வாசிக்கலாம். நான் சாவாமல், சங்கீதங்களின் புஸ்தகம் 118:17, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை ஆமென் விவரிப்பேன். கர்த்தருடைய செய்கைகள் எப்படிப்பட்டதென்றால் நம்மை சாட்சி சொல்ல வைக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய செய்கைகள் எப்படிப்பட்டவைகளா இருக்கிறது? நம்மை சாட்சி சொல்ல வைக்கிறதா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவருடைய செய்கைகள் நம்மை சாட்சி சொல்ல வைக்கும்? ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிற அவருடைய செய்கைகளின் நிமித்தம் நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுகிறவர்களாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய கிரியைகள், அவருடைய செய்கைகள் ஆமென் உங்களை சாட்சி பகர வைக்கும், அவரை மகிமைப்படுத்தி பேச வைக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை என்ன செய்வேன்? விவரிப்பேன்.
ஆமென். சாவுக்கு நேராய் கிடத்தப்பட்ட வீழ்த்தப்பட்ட இந்த மனுஷன் இப்படி வாய் திறந்து சொல்லுகிறான், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். எந்த மரணமும் உங்களை அணுக முடியாது. கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல், அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் உங்களை தொட முடியாது. ஆமென். அவருடைய செய்கைகள் உங்களை சாட்சி பகர வைக்கும். அவருடைய செய்கைகள் ஆமென் தேவனுக்கு மகிமையாய் உங்களை சாட்சி சொல்ல வைக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ கர்த்தருடைய செய்கைகள் இப்படி அற்புதம் நிறைந்தவைகளாய், அடையாளங்கள் நிறைந்தவைகளாய் இருக்கிறது. நாம் வாசித்தோம், கர்த்தரின் செய்கைகள் பெரியது, கர்த்தரின் செய்கைகளால் நாம் மகிழ்ச்சி ஆகிறோம், கர்த்தரின் செய்கைகள் சத்தியம் உள்ளதாய் உண்மையுள்ளதாய் இருக்கிறது. ஆமென். சாவாமல் பிழைத்திருந்து ஆமென் கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அதாவது நம்மை சாட்சி சொல்ல வைக்கிற செய்கைகளாய் கர்த்தருடைய செய்கைகள் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, ஆமென், வேதத்திலே ஒரு சில வசனங்கள் கர்த்தருடைய செய்கைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை விஸ்தாரமாக சொல்ல முடியாவிட்டாலும் ஓரிரு வார்த்தைகள் அதை சொல்லலாம். உதாரணமாக வாசிக்க வேண்டாம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசித்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய செய்கைகள் மகிமையானவைகள். ஆமென். கர்த்தருடைய செய்கைகள் எப்படிப்பட்டவைகளாம்? மகிமையானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 145:4 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய செய்கைகள் வல்லமையுள்ளவைகள், தலைமுறை தலைமுறையாக அறிவிக்கக்கூடியவைகள். கர்த்தருடைய செய்கைகள் எப்படிப்பட்டவைகள்? வல்லமையுள்ளவைகள், தலைமுறை தலைமுறையாக அறிவிக்கக்கூடியவைகள். பாருங்க, வேத புஸ்தகத்தில் யாத்திராகமம், ஆதியாகமம், யாத்திராகம், லேவியராகம், என்னாகும், உபாகம், ஆமென், இப்படி வரிசையாக இருக்கிற ஒவ்வொரு புஸ்தகத்தையும் நீங்கள் வாசிக்கும் போது அதிலே ஆண்டவர் செய்திருக்கிற செய்கைகளை எத்தனையோ தலைமுறை தாண்டியும் இன்றும் நாம் வாசிக்கிறோம். இனி எத்தனை தலைமுறை இருக்கிறதோ எனக்கு தெரியவில்லை. அத்தனை தலைமுறையில் உள்ளவர்களும் அதை வாசிக்கத்தான் போகிறார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தத்தான் போகிறார்கள். சோ கர்த்தருடைய செய்கைகள் தலைமுறை தலைமுறையாக அறிவிக்கக்கூடியவைகள். ஹல்லேலூயா. எத்தனையோ சரித்திரங்கள் துவங்கி ஆமென் பாதியில் முடிந்ததுண்டு. ஆனால் உலக தோற்றம் முதலே கர்த்தர் செய்து கொண்டிருக்கிற அதிசயமான கிரியைகளுக்கு என்றும் முடிவே இல்லை. அவைகளை யாராலும் மறைக்கவோ மறுக்கவோ முடியாது. நீங்களும் நானும் பார்த்து வாசித்துக் கொண்டிருக்கிற இந்த வேத புஸ்தகத்தை உலகத்திலே இல்லாமலாக்க எத்தனையோ சக்திகள், எத்தனையோ மனிதர்கள் ஆமென் தங்களுடைய பலத்தை பிரயோகித்தார்கள். ஆமென். அப்படி செய்த மனிதர்கள் இன்று அடையாளம் கூட காணப்பட முடியாத அளவுக்கு போய்விட்டார்கள். ஆனால் இந்த வேத புஸ்தகம் இன்றும் நிலைத்திருக்கிறது. ஆமென். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஆமென் ஒரு நாளும் ஒளிந்து போகிறதில்லை. அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மறைந்து போகிறதில்லை. இவைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். ஆமென். அதை கேட்கிற நம்மை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள். அதற்குள்ளே ஜீவன் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ ஆண்டவர் செய்கிற செய்கைகள் தலைமுறை தலைமுறையாக அறிவிக்கக்கூடியவைகள், அறிவிக்கப்படக்கூடியவைகள். இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் செய்கிற நன்மைகளை நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள். ஆமென். உங்களுடைய பிள்ளைகள் சொல்லுவார்கள், உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் சொல்லுவார்கள், ஓ என்னுடைய குடும்பத்திலே இந்த வருஷத்தில் இந்த நாளில் ஆண்டவர் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி தலைமுறை தலைமுறையாக அறிவிக்கப்படக்கூடிய பயங்கரமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். கர்த்தருடைய செய்கைகள் எப்படிப்பட்டவைகள்? மகிமையானவைகள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வல்லமையுள்ளவைகள், தலைமுறை தலைமுறையாக அறிவிக்கக்கூடியவைகள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக வாசிக்கலாம், யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனம். யாத்திராகமம் 34:10. ஆமென். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா.
ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். மறுபடி இந்த வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களோடு கூட இருக்கும் யாவரும் கர்த்தருடைய செய்கையை காணப்போகிறார்கள். ஹல்லேலூயா, உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். ஆமென். உங்களுடைய அண்டை வீட்டார், ஆமென், உங்களுடைய உற்றார் உறவினர்கள், உங்களை சுற்றி இருக்கிற யாவரும் கர்த்தருடைய செய்கையை காணப்போகிறார்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியத்தை அவர்கள் பார்க்க போகிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் அப்படி செய்ய போகிறார் என்று சொல்லி? ஆமென். ஆண்டவர் ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் பேசும்போது அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்புகிறதில்லை. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி மறுபடியும் அவ்விடத்திற்கு திரும்பாமல், ஆமென், அந்த வசனம் அங்கே இருந்து இறங்கி வருகிற அந்த மலை இந்த பூமியில் எப்படி கிரியை செய்கிறதோ அதே போல கர்த்தருடைய வசனம் உங்களிடத்தில் வரும்போது அது கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாய் இருக்க போகிறது. அவைகள் சாதாரணமானவைகள் அல்ல, ஏதோ ஒரு சாதாரணமாய் எடை போடக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. கர்த்தர் இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ய போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் கூட இருக்கிற எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். என்மேல் செய்யப்பட போகிற கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். எனக்குள்ளே செய்யப்பட போகிற கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். எல்லாரும் காண்பார்கள். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடி வாசிக்கலாம். நாம் வாசித்த அந்த முதல் வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 66வது சங்கீதம் 5வது வசனம். ஆமென். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். தேவனுடைய செய்கைகளை என்ன செய்யுங்கள்? வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமாய். இந்த வசனத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, வந்து பாருங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். ஆமென். ஏற்கனவே சொன்னது போல அநேகர் உங்களுடைய வீட்டில் உங்களிடத்தில் வந்து கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறார்கள். நம்முடைய வீடுகளுக்கு வருகிற எல்லாரும் ஒரே நோக்கத்தோடு வருகிறதில்லை. ஆமென். சிலர் உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று பார்க்க வருவார்கள். சிலர் நல்ல மனிதர்கள் உங்களை உண்மையாகவே பார்த்து விசாரிக்க வருவார்கள். சிலர் ஆமென் பொறாமையினால் நிறைந்தவர்களாய் உங்களை பார்க்க வருவார்கள். நம்முடைய வீடுகளில் நடக்கிற விஷயங்கள் தானே. அப்போ நம்முடைய வீடுகளுக்கு வருகிற எல்லாரும் ஒரே நோக்கத்தோடு வருகிறதல்ல. சிலர் ஜெபம் பண்ணுகிறதற்கென்று வருவார்கள், சிலர் உண்மையாய் பாரப்படுகிறதற்கென்று வருவார்கள், சிலர் உங்களுக்கு ஏதாகிலும் கொடுக்க வேண்டும் என்று வருவார்கள். ஆனால் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய செய்கையை வந்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஆமென். இனி உள்ள நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற அந்த மகிமையை அநேகர் வந்து பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் வந்து பார்க்கும்போது அவர்களுடைய நோக்கம் ஒன்று தான். என்னன்னா, இந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்த செய்கை, ஆண்டவருடைய கிரியை உண்மையிலே பெரியவைகளாய் இருக்கிறது. ஆண்டவர் செய்த மகிமையான காரியங்கள் உண்மையிலே பெரியவைகள் என்று சொல்லி உங்கள் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துகிறதற்காக அநேகர் வந்து பார்க்க போகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இப்போது இந்த வார்த்தையை பாருங்க, கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். வேத புஸ்தகத்திலே தேவனுடைய செய்கைகளை வந்து பார்த்த நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. நல்லா கவனிங்க. வேத புஸ்தகத்தில் தேவனுடைய செய்கைகளை வந்து பார்த்த நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. அதை குறித்து இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் சொல்லப்பட்ட காரியம் மிகவும் முக்கியமானதாக இருந்தாலும் இப்பொழுது நாம் கவனம் செலுத்தி சில காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆமென்.
சில குறிப்பிட்ட வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட மனிதர்களுடைய வீட்டிற்கு ஜனங்கள், திரளான ஜனங்கள் கூடி வந்து கர்த்தருடைய செய்கைகளை பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். ஆமென். உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது பிரச்சனையே இல்லை. ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு ஆணித்தரமாக சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அநேகர் உங்களுடைய வீடுகளுக்கும் உங்களிடத்திலும் வந்து ஆமென், கர்த்தர் உங்களுக்கு செய்த செய்கைகளை என்ன செய்வார்கள்? பார்ப்பார்கள். பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 9வது வசனத்தில் இருந்து 11வது வசனம் வரைக்கும். எல்லாரும் அந்த வசனத்தை பார்க்க வேண்டும். பார்த்து அந்த வாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாமா? அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து, இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை, அதாவது இயேசு அங்கே இருக்கிறதை அறிந்து, இயேசுவின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து லாசருவுக்கு செய்த அந்த அற்புதத்தை பார்த்து இந்த மனுஷன் எப்படி உயிரோடு இருக்கிறான் என்பதை பார்க்க அநேகர் வந்தார்கள். அவனை குறித்த சாட்சி என்ன தெரியுமா? 4 நாட்களான நாறி போன சடலத்தை என் தேவன் உயிரோடு எழுப்பி இருக்கிறார், அதற்கு ஒரு உயிருள்ள சாட்சியாய் ஒரு மனுஷன் இங்கே இருக்கிறான் என்று சொல்லி ஆமென், அவனை பார்க்கும்படியாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அநேக ஜனங்கள், திரளான ஜனங்கள் ஆமென் அங்கே வந்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வந்ததோடு மாத்திரம் அல்ல, அவன் மூலமாக, அவனை பார்க்கும்போது அவன் மூலமாக இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். முதலாவது, உங்களை வந்து பார்க்க போகிறவர்கள் ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் செய்த நன்மையை நினைத்து உங்களை பார்க்க வருகிறார்கள். இரண்டாவது, எதற்காக வருகிறார்கள் என்று சொன்னால், ஆமென், உங்கள் மூலமாய் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை செலுத்தும்படியாக, உங்கள் மூலமாய் இயேசு கிறிஸ்துவை இன்னும் நம்பும்படியாக அவர்கள் உங்களுடைய வீடுகளுக்கு வருகிறார்கள். ஆமென். உங்களை பார்க்க வருகிறார்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்த மகத்தான ரட்சிப்பை, மகத்தான இந்த சாட்சியை பார்க்கிறதற்கு அவர்கள் வருகிறார்கள். லாசருவை பார்க்கிறதற்கு திரளான ஜனங்கள் அவர்கள் வந்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏனென்றால் இந்த லாசருவினுடைய சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். ஆமென். மரித்த ஒரு மனுஷனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். மரிக்கும் தருவாயில் இருந்த ஆமென் அவனை சுகமாக்கும்படி அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள் இயேசுவின் இடத்திலே. இயேசு அந்த வார்த்தைகளை கேட்டு அவர் தாம் இருந்த இடத்திலே மறுபடியும் 2 நாள் இருந்தார். ஆமென். அந்த மனுஷன் செத்து நாறி போன பின்பு இயேசு கிறிஸ்து அவன் இருக்கிற இடத்திற்கு வந்தார். அங்கே வந்தவுடனே லாசருவின் சகோதரிகள் அநேக கேள்விகளை அவரிடத்திலே எழுப்பினார்கள். ஆனாலும் ஆமென், இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய அற்புதத்தை அந்த இடத்திலே செய்தார். பாருங்க, லாசருவினுடைய வீட்டிற்கு அநேகர் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதற்கு அவன் செய்த 2 காரியம் மிகவும் கவனிக்கப்பட வேண்டியது. உங்களுடைய வீடுகளுக்கு வந்து உங்கள் மூலமாய் ஆண்டவரை அநேகர் மகிமைப்படுத்துவதற்கு 2 காரியத்தை லாசருவின் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று என்னவென்று சொன்னால், ஆமென், அவன் இயேசுவின் அன்பை நம்பினவனாயிருந்தான். வேதத்திலே லாசருவை குறித்து பார்க்கும்போது ஆமென், நாம் சிநேகிக்கிற என்கிற வார்த்தையை மறுபடி இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அவன் இயேசுவின் அன்பை நம்பினவனாயிருந்தான். மரணம் வரை இயேசுவின் சிநேகிதனாய், அவருடைய நல்ல நண்பனாய் அவன் காணப்பட்டான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, லாசரு இயேசுவினால் நேசிக்கப்பட்டவன்
சிநேகிக்கிறவன் என்பதற்கு வேதத்தில் நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது யோவான் 11:3 வாசிக்கும்போது அவனுடைய சகோதரிகள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான். நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நம்ம ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே வராது, எந்த வியாதியும் வராது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறத பாருங்க, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒருவேளை சில நேரங்களிலே ஆண்டவர் ஆல் சிநேகிக்கப்பட்டவர்களும் ஆண்டவரை சிநேகிக்கிறவர்களும் கூட பிரச்சனைகளுக்குள்ளாக போகிறதற்கான வாய்ப்புகள் உண்டு. யோசேப்பு பரிசுத்தம் உள்ளவனாய்த்தான் காணப்பட்டான். அவனுக்குள்ளே பரிசுத்தம் இருந்தது. ஆனால் அவனுக்கு கிடைத்த அந்த பரிசுத்தத்துக்கு கிடைத்த பரிசு என்னமோ அந்த சிறைச்சாலையாய் இருந்தது. ஸோ காணப்படுகிற இந்த உலகத்திலே இருக்கிற காரியத்தை வைத்து ஒரு நாளும் நம் ஆண்டவரை எடை போட்டு விடக்கூடாது. ஆமென். அந்த மனுஷன் சிறைச்சாலையில் இருக்கும்போது போத்திபாரினுடைய வீட்டில் இருந்த அனைவரும் யோசேப்பு குற்றவாளி என்று சொல்லி கொண்டிருக்கும் போது வேத புஸ்தகம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். மனிதர்கள் ஒருவேளை சொல்லலாம், உங்களோடு ஆண்டவர் இல்லை என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுடைய வெளிப்புறமான காரியங்களை பார்த்து அநேகர் சொல்லலாம், இந்த மனுஷனோடு ஆண்டவர் இல்லை, இந்த குடும்பத்தோடு ஆண்டவர் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார் என்பதை ஆண்டவர் வரும் நாட்களிலே தாம் செய்ய போகிற அடையாளங்களின் நிமித்தம் அவர் உறுதிப்படுத்தத்தான் போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக யோவான் 11:5 வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். இயேசு லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆதியிலே எப்படி அவர்கள் மேல் அன்பாயிருந்தாரோ கடைசி வரைக்கும் அவர்கள் மேல் இயேசு கிறிஸ்து அன்பாயிருந்தார். சோ லாசரு தேவனால் சிநேகிக்கப்பட்டவன், இயேசுவால் அன்பு கூறப்பட்டவனாய் இருந்தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக யோவான் 11:11 வாசிக்கும் போது, இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்து மறுபடியும் சொல்லுகிறார், நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு, என்னுடைய சிநேகிதனாகிய லாசரு என்று இயேசு கிறிஸ்து லாசருவை பற்றி சொல்லுகிறார். ஆமென். அடுத்ததாக 11:36 வாசிக்கும் போது யூதர்கள், அங்கே இருக்கிற யூதர்கள் எல்லாரும் சொன்னார்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். ஆமென். அநேகர் அங்கே இருந்த யூதர்கள் எல்லாரும் சொன்னார்கள், இந்த இயேசு ஆமென் லாசருவை எவ்வளவாய் சிநேகித்தார், ஆமென், எவ்வளவாய் இவனை சிநேகித்தார் என்று அங்கே இருக்கிற அனைவரும் சொன்னார்கள். ஆமென். வரும் நாட்களிலே தேவனால் நீங்கள் எவ்வளவு நேசிக்கப்பட்டவர்கள், கர்த்தர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை ஆமென் தாம் செய்ய போகிற அடையாளங்களின் நிமித்தம் அவர் உறுதிப்படுத்தத்தான் போகிறார். ஆமென். அப்பொழுது இந்த உலகமே அறிந்து கொள்ளும், ஆமென், இந்த குடும்பம் தேவனால் நேசிக்கப்பட்டது, இந்த தனிப்பட்ட மனுஷன் அல்லது மனுஷி தேவனால் நேசிக்கப்பட்டவர்கள் என்பதை ஆமென் இந்த உலகமே அறிந்து கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் செய்ய போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த லாசரு இயேசுவினால் நேசிக்கப்பட்டவன், இயேசு கிறிஸ்துவால் சிநேகிக்கப்பட்டவன். ஒரு சிறிய அதிகாரத்திற்குள்ளே எத்தனை முறைகள் நம்முடைய சிநேகிதன், ஆமென், இயேசுவால் சிநேகிக்கப்பட்டவர், நீ சிநேகிக்கிறவன் என்று எத்தனை முறைகள் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு விஷயத்தை எழுதும் போது மறுபடி 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 ஆமென் அதை எழுதுகிறார் என்றால் அதில் ஏதோ ஒரு ஆழமான காரியம் இருக்கிறது என்று அர்த்தம். இந்த புஸ்தகத்தை இந்த சுவிசேஷத்தை எழுதுகிற ஆமென் யோவான் என்கிற சீசன் அவன் ஒரு அன்பின் சீசன். நீங்கள் யோவானினுடைய எழுத்து நடையை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் ஆமென் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அதிகமாக ருசித்து எழுதின ஒரு மனிதன். இந்த மனுஷன் அந்த அன்பை அவ்வளவு கவனமாய் ஆமென் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென் உண்மையாகவே ஆண்டவர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று? ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
இந்த லாசரு மரணம் வரை இயேசுவின் சிநேகிதனாய் ஆமென் இவன் இருந்தான். இதுதான் முதல் காரியம். ஆமென். உங்க வீட்டுக்கு வந்து அநேகர் கர்த்தருடைய செய்கைகளை பார்க்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? ஆமென். நீங்கள் தேவனால் நேசிக்கப்பட்டவர்களாய், நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன காரியம் என்று சொன்னால், கடைசி வரை விசுவாசத்தை தளர விடவில்லை. கடைசி வரைனா மரிக்கும் வரைக்கும் விசுவாசத்தை தளர விடவில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேகர் வந்து உங்களுடைய வீடுகளில் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாம் பார்த்தோமே. அப்படி அநேகர் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் என்னவென்றால், கடைசி வரைக்கும் விசுவாசத்தை தளர விடாத ஒரு ஜீவியம் செய்ய ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த லாசரு பாருங்க, மிகவும் விசுவாசத்தால் நிரப்பப்பட்டவன். தேவனிடத்தில் அன்புள்ளவனால் மாத்திரமே இப்படிப்பட்ட ஒரு ஆழமான விசுவாசம் கொள்ள முடியும். இந்த லாசரு பாருங்க, தேவன் மேலே ஒரு ஆழமான விசுவாசம் உள்ளவன். சூழ்நிலைகளை கண்டு மனம் மாறவில்லை, மனம் தளரவில்லை. ஆமென். நான் இப்படி படுக்கையாய் வீழ்த்தப்பட்டிருக்கிறேனே என்று சொல்லி சூழ்நிலைகளை பார்த்து மனம் மாறவில்லை, மனமுடைந்து போகவில்லை. ஆமென். யோபு 13:15 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகரம் பண்ணுவேன் என்று யோபு சொல்லுகிறாரே. அந்த வார்த்தை கவனித்து பாருங்கள். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்ற ஒரு ஆழமான ஒரு விசுவாசம் உடையவன் தான் இந்த லாசரு. ஆமென். இந்த அதிகாரத்தில் லாசரு பேசின வார்த்தைகள் ஒன்று கூட இல்லை, ஆனால் மௌனமாய் அந்த மனுஷன் பேசின வார்த்தைகள் அநேகம். ஹல்லேலூயா. சில நேரங்களில் சில மனிதர்களை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது ஆமென், வாய் திறந்து பேசாவிட்டாலும் அவர்களுடைய செயல்பாடுகளினாலே நிறைய காரியங்களை அவர்கள் பேசுவார்கள். அதே போல லாசரு இந்த அதிகாரத்தில் ஒன்றும் பேசாதவனாய் இருந்தால் கூட தன்னுடைய செயல்பாடுகளினாலே அநேகம் காரியத்தை அவர் பேசியிருக்கிறார். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 11:25 இயேசு மார்த்தாளை நோக்கி, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நீங்க 20வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது வாசிக்க வேண்டாம். அந்த வசனத்தில் என்ன இருக்கிறது என்று சொன்னால், இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். இயேசு கிறிஸ்து எங்கே வந்தாலும் முதலாவது ஓடிப்போய் ஆமென் எதிர்கொண்டு போய் அவரை பார்க்கிற அந்த வேலையை எப்பொழுதுமே மார்த்தாள் தான் செய்திருக்கிறார். முதலாக இயேசு கிறிஸ்து இந்த பெத்தானியா ஊருக்கு வந்தபோது மார்த்தாள் தான் எதிர்கொண்டு போய் இயேசுவை தன்னுடைய வீட்டிலே அன்பாய் அவள் வரவழைத்தாள். ஆமென். அதற்கப்புறமாக மரியாள் இயேசுவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆரம்பித்தாள். இந்த சம்பவத்திலே லாசரு மரித்து கிடக்கிறான். 2 நாளுக்கு அப்புறமாக இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். வந்தபோது மார்த்தாள் எதிர்கொண்டு போய், நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான், நீங்க இங்கே இருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று சொல்லி இயேசுவின் இடத்திலே அவள் பேசிக் கொண்டிருக்கிறாள். அப்பொழுது இயேசு அவளிடத்திலே சொன்ன ஒரு வார்த்தை, ஆமென், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நல்லா கவனித்து பாருங்க. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த வார்த்தையை யாரை குறித்து இயேசு சொல்லுகிறார்? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்கிற இந்த வார்த்தை யாரை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்? ஒருவேளை நினைக்கலாம், அந்த வார்த்தையை நமக்காக இயேசு சொல்லியிருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கலாம். உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை யாருக்காக சொன்னார் என்றால், லாசரு என்கிற மனிதனுக்காகவே ஆண்டவர் சொன்னார். இந்த மனுஷன் மரண தருவாயில் இருந்தால் கூட அவனுடைய விசுவாசம் என்னவென்றால், இயேசு நிச்சயமாய் எனக்காய் வருவார், அவர் வந்து என்னை உயிரோடு எழுப்புவார் என்பது தான் லாசருவினுடைய ஆழமான விசுவாசமாக இருந்தது. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், லாசரு எதையுமே பேசாட்டினா கூட
ஆமென். நிறைய வார்த்தைகள் அவர் பேசியிருக்கிறார். வெளிப்படையாக செயல்பாடுகள் மூலமாக இங்கே சொல்றாரு பாருங்க, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். லாசரு என்னை விசுவாசிச்சான். அவன் ஒருவேளை மரித்து போய் இருக்கலாம், ஆனால் என் மேல விசுவாசத்தோடு அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? மரித்து போய் இருக்கிறான். ஸோ என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தால் கூட அவன் பிழைப்பான். ஹல்லேலூயா, ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க மரிக்கலாம், ஆனால் உங்கள் விசுவாசம் என்ன செய்யாது? மறிக்கவே மறிக்காது. நீங்கள் மறிக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் மறிக்கவே மறிக்காது. அதனால தான் விசுவாசம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து மறுபடி இந்த பூமிக்கு வரப்போகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆமென், மனுஷகுமாரன் மறுபடியும் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று ஆமென் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். விசுவாசத்திற்கான பஞ்சம் இந்த கடைசி நாட்களிலே பூமியிலே காணப்படும். ஆமென். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கே உரித்தான ஒரு பெரிய ஒரு கேடகம் தான் இந்த விசுவாசம். ஆனால் இந்த விசுவாசத்தை காண்பாரோ என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசம் குறைந்து போய் கரைந்து போய் ஒன்றுமில்லாமல் போய்விடும், அந்த அளவுக்கு இந்த ஜனங்கள் விசுவாசிக்காமல் போவார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். விசுவாசம் மிகவும் முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையை எடுத்து நிறுத்துகிற சக்தி இந்த விசுவாசத்திற்கு உண்டு. இந்த விசுவாசத்தை துவக்குகிறவர்கள் நீங்கள் அல்ல. வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் ஆகிய ஆமென் கர்த்தரை நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ இந்த சம்பவத்திலே ஆமென் அநேகர் வந்து லாசருவை பார்க்கிறதற்கு அவன் என்ன செய்தான்? இரண்டாவது விஷயம், அவன் ஆண்டவரை விசுவாசித்தான். ஹல்லேலூயா. அவன் ஆண்டவர் என்ன செய்தான்? விசுவாசித்தான். அநேகருக்கு நீங்கள் சாட்சியாக மாறணும்னா, அநேகர் உங்கள் மூலமாய் ஆண்டவரை நம்பணும், மகிமைப்படுத்தணும்னா நீங்கள் கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வான்? பிழைப்பான். ஆமென். விசுவாசத்தினாலே நீதிமான் மரிப்பான் அல்ல, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஓ thank you Jesus, thank you Jesus. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா. சோ விசுவாசத்தினால தான் லாசரு இயேசு கிறிஸ்துவை தன்னிடத்திலே வரவழைத்தான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்ததே லாசருவினுடைய விசுவாசத்தை பார்த்துதான். ஆமென். லாசரு அந்த மரண படுக்கையில் இருக்கும் போதும் அவனுக்குள்ளே இருந்தது விசுவாசம். ஆமென். அதனால தான் இயேசு கிறிஸ்து வந்த உடனே மார்த்தாளை பார்த்து சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசித்த அந்த லாசரு மரித்து போனாலும் பிரச்சனை அல்ல, அவன் பிழைப்பான் என்று இயேசு சொன்னார். அவனை சீலைகளினாலே சுற்றி அவனை தூக்கி கல்லறையிலே அடைத்தார்கள். ஆமென். அங்கே ஒரு பெரிய கல்லை புரட்டி போட்டார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த கல்லை புரட்டி போடுங்கள். வெளியே நின்று கூப்பிட்டார், லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமா இயேசு கிறிஸ்து கூப்பிட்டார். ஆமென். நான் கவனித்து பார்க்க வேண்டியது என்னன்னா, சீலையினால் சுற்றப்பட்ட சரீரத்தை உடைய ஒரு பிணம் ஆமென் எழுந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் சொன்னார், இவனுடைய கட்டுகள் என்ன செய்யுங்க? அவிழ்த்து விடுங்க. எப்படி அவன் வெளியே வந்து நின்னா? ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் ஜனங்கள் பார்த்தார்கள். ஆமென். லாசருவை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் அநேகருக்கு உண்டானது. ஆமென். கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். ஓ ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்திலே கர்த்தர் செய்ய போகிற அந்த மகத்துவமான காரியங்களை அநேகர் வந்து பார்ப்பார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறோம் கர்த்தருடைய சமூகத்திலே? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்முடைய ஆண்டவர் துதிக்கப்படத்தக்கவர். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமுடையவர் நம்முடைய ஆண்டவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
ஆமென். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடே அவன் விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் ஆமென் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அநேகர் உங்களை வந்து பார்ப்பார்கள். ஏனென்றால் அது ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள், என்னுடைய வீட்டில் வந்து பாருங்கள், என்னிடத்தில் வந்து பாருங்கள். ஆமென். நாமே கர்த்தருடைய செய்கைகளாய் கர்த்தருடைய கிரியைகளாய் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். மனுபுத்திரரிடத்தில் அவர் நடப்பிக்கும் கிரியையில் அவர் பயங்கரமானவர். ஹல்லேலூயா. மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கிற ஆமென் அற்புதங்களில் அவர் பயங்கரமானவர். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். யோர்தானை ஜனங்கள் கடந்தார்கள். எரிகோ மதிலை ஆமென் விசுவாசத்தினாலே அவர்கள் தகர்த்து போட்டார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு இருக்குமே ஆனால், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களோடு இருக்குமே ஆனால், அநேகர் உங்களை பார்ப்பதற்காக கடந்து வருவார்கள். உங்களை பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக வருவார்கள். ஆமென். நேரம் இல்லாததினாலே ஒரு சில நபர்களுடைய பெயர்களை மாத்திரம் வேதத்திலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். யோபுவை பார்க்க அநேகர் வந்தார்கள். ஆமென். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினதை பார்க்க அநேகர் வந்தார்கள். இந்த மனுஷன் சரீரம் புழுபுழுத்து போய் ஆமென் மரணத்திற்கு ஏதுவாய் இருந்தவன் தானே. தன் சொந்த மனைவியும் மரித்து போ என்று சொல்லத்தக்க இடத்தில் இருந்தவன் தானே. ஆமென். பாருங்க, கர்த்தர் அந்த மனுஷனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அநேகர் அவனை பார்க்க வந்தார்கள். அவனுக்கு பரிசுகளை கொண்டு வந்தார்கள். கர்த்தர் அவனுடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். நகோமியை பார்க்க அநேகர் வந்தார்கள். ஆமென். நகோமி கைகளில் குழந்தையை வைத்து அவர் பிள்ளையை வளர்க்கிறவர். ஆனால் ஆமென் அநேகர் அவளை பார்த்து அவளை ஆசீர்வதித்தார்கள். என்னை மாறா என்று சொல்லுங்கள் என்று சொன்னவள் தான் இந்த நகோமி. ஆமென். கர்த்தர் என்னை கசப்பாக்கினார் என்று சொன்னவள். ஆனால் கர்த்தர் அவளை மகிழ்ச்சியாக மாற்றினதை அநேகர் வந்து அவளை பார்த்தார்கள். பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தார். ஈசாக்கை பார்க்கிறதற்கு அபிமெலேக்கு ராஜா வந்தான். அவனோடு இருக்கிற உத்தியோகஸ்தர்கள் வந்தார்கள். அவர்கள் வந்து சொன்னார்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம். ஆமென். இந்த மனுஷனை அவர்கள் துரத்தி விட்டார்கள். பொறாமையினால் நிறந்து துரைத்து விட்டார்கள். அவன் தோண்டின துறவுகளின் நிமித்தம் அவனிடத்தில் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஏசேக்கு போனது, சித்னா போனது, ஆமென் ரகபோத் வந்தது. தேசத்தில் பழுகும்படி கர்த்தர் இடம் உண்டாக்கினார். ஆமென். அவனை துரத்தினார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எந்த மனுஷர்கள் துரத்தினார்களோ அவர்களே வந்து பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். அவர்களுடைய வாய் சொன்னது, ஆமென், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அநேகர் உங்களை பார்த்து சொல்லுவார்கள், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை அநேகர் வந்து பார்ப்பார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். ஒரு காரியத்தை ஆண்டவர் தம்முடைய ஜனத்தினிடத்திலே அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார் என்றால் அந்த காரியத்தை குறித்த நோக்கம் ஆண்டவருக்கு உண்டு. அந்த காரியத்தை குறித்த திட்டம் ஆண்டவருக்கு உண்டு. அதற்கு எதிரடையாய் வருகிற தடைகள் எல்லாம் முறிக்கப்படும். ஆமென். கர்த்தருடைய திட்டம் இதுவே, கர்த்தருடைய சித்தம் இதுவே. அநேகர் உங்களுடைய வீடுகளுக்கு வந்து உங்களை பார்ப்பார்கள். லாசருவை பார்க்க வந்தது போல உங்களை வந்து பார்ப்பார்கள். உங்களை பார்த்து உங்கள் மூலமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். ஓ thank you Jesus, 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 hallelujah. ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நாம் ஜெபித்து முடிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே,
இந்த அருமையான ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை பாடி ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் நீர் உதவி செய்ததற்காக நன்றி. எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி. விசேஷமாய் உம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவரை உம்மை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக நன்றி. செய்ய போகிற காரியங்களை எங்களுக்கு அறிவித்ததற்காக நன்றி. கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர் என்கிற வார்த்தையின்படியே அநேகர் வந்து பார்க்கத்தக்க ரீதியிலே எங்களுடைய வீடுகளை நீர் மாற்றினதற்காக நன்றி. இது ஒரு அற்புதத்தின் வீடு, இது ஒரு சாட்சியின் வீடு, இது ஒரு மகிமையின் வீடு. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய செய்கைகளாகவே எங்களை நீர் மாற்றினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த எல்லை பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி அப்பா. இவர்களை நீர் ரட்சிப்பீராக அப்பா. ரட்சிப்பின் சந்தோஷம் இவர்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை அண்டிக் கொள்ள, உம்மை பற்றி கொள்ள நீர் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். வசனத்தில் கேட்டபடியே ஆண்டவரே இவர்களுக்கு நீர் செய்தருள போகிறதற்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.